friends, welcome back to my channel Style with Sandy. இன்னைக்கு வீடியோல நம்ம Gorgio ப்ரொஃபஷனலோட ஹாட் ரோலர்ஸ் பத்தின கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பேக்கேஜிங் இப்படி தான் இருக்கும். ஒரு பெரிய பாக்ஸ்ல வந்து நமக்கு ப்ராடக்ட் வந்து இருக்கும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா கிளிப்ஸும் கொடுத்திருப்பாங்க இந்த ரோலர்ஸ் கூட நமக்கு. ஒரு ரெண்டு லேயர் ஆஃப் கிளிப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கும். ஒன்னு வந்து சின்ன சைஸ்ல இருக்கும், இன்னொன்னு வந்து கொஞ்சம் மீடியமான சைஸ்ல இருக்கும். சோ ரெண்டு சைஸ் தான் டோட்டலி. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் இந்த ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்குது. நீங்கள் ப்ராடக்ட் வந்து ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 மினிட்டில் வந்து நமக்கு ரோலர்ஸ் எல்லாமே வந்து ஹீட் ஆகிடும். மேக்ஸிமம் 1 மினிட் தான் ஆகும். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ரோலர்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். அண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா பின்ஸும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. பின்ஸ் வந்து டோட்டலாக 2 சைஸ், ஒரு 3 சைஸில் இருக்கும். ஒன்று வந்து சின்னதாக இருக்கும், ஒன்று வந்து இன்னும் கொஞ்சம் மீடியமாக இருக்கும், இன்னொன்று அதை விட பெருசாக இருக்கும். ஸோ டோட்டலி வந்து நமக்கு 3 சைஸஸில் வந்து பின்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ரோலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இருக்கிறதுலே சின்ன சைஸு. பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தாலே ஒரு சின்ன சைஸ் ரோலர், இது வந்து அதுக்கு அடுத்த சைஸ் தான். இது கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும் நமக்கு. அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு பெரிய சைஸ் ரோலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலி வந்து நமக்கு 3 சைஸஸில் ரோலர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். நம்ம எந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரோலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு ஹேரில் வந்து ரோலர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பின்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிளிப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையவே இருக்குது. பின்ஸும் வந்து அதே மாதிரி நிறைய இருக்குது நமக்கு. ஸோ இப்போ இந்த ரோலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹேரை வந்து அழகாக கேர்ள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்குது ஹேர். எனக்கு வந்து லென்த்தி ஹேர் இருந்துச்சு, நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு மீடியமாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா லாரியல் எக்ஸ்ட்ராடனரி ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஹீட் ப்ரொடெக்டண்ட்டாகவும் நமக்கு ஆக்ட் ஆகிறதுனால நான் வந்து ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாமல் இதையே வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நமக்கு ஹேருக்கு வந்து ஒரு ஷைனிங்கும் கொடுக்கும். அதே மாதிரி ஹீட்லேருந்து வந்து ஹேரை நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து இதுதான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கம்பல்சரியாக ஒரு ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணணும். என்ன தான் ரோலர்ஸ் வந்து நம்ம கேர்லிங் டாங்ஸ் மாதிரி அவ்வளோ ஹீட் வந்து இருக்காது அப்படின்னாலும், பட் அந்த மினிமல் ஹீட் கூட நம்ம ஹேரை வந்து டேமேஜ் பண்ணிடும். அதனால வந்து ஹீட் ப்ரொடெக்டன்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். இப்போ வந்து நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக வந்து நான் செக்ஷன் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரொம்ப திக்கான ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுக்காதீங்க. அப்புறம் அந்த கேர்ள் எஃபெக்ட் வந்து அந்தளவுக்கு நமக்கு தெரியாது. இப்போ நான் வந்து ஹீட் பண்ணிட்டேன். என்னோடய ரோலர்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி நான் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுத்ததுக்கு அப்புறமும் கூட கொஞ்சமாக அந்த சீரம் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃப்ரிஸினஸை வந்து இதை அவாய்ட் பண்ணும். ஆல்சோ இன்னும் கொஞ்சம் எல்லா ஸ்ட்ராண்ட்ஸ்க்குமே வந்து அந்த ஹீட் ப்ரொடெக்டன்ட் சீரம் வந்து போன மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ரோலர் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக நான் ரோல் பண்ணி மொத்த ஹேரும் வந்து அப்படியே ரோல் பண்ணி பேக் பண்ணி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் ரோல் பண்ணும்போது நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து வெட்டாக இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக வந்து ட்ரையாக தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த ரோலர்ஸ் யூஸ் பண்ணணும். வெட் ஹேரில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த பின் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணதும் அந்த ரோலர்ஸ் வந்து அப்படியே அந்த பிளேஸ்லேயே வந்து நமக்கு இருக்கும், நகராது. ஸோ இப்போ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து இந்த ரோலர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி கிளிப்போ இல்லை பின்னோ எது உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ நீங்கள் அதை வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரோலர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து வெளியில் கிளம்பணும் அப்படின்னா ஹேர் வந்து கேர்ள் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஆனால் லாஸ்ட் மினிட்ல டாங்ஸ் வச்சு கேர்ள் பண்ணுறது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ரோலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே கிளம்புறதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி தலையில் ரோல் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, இல்லைனா இது வந்து தலையிலே இருக்கலாம். எப்போ நீங்கள் கிளம்புறீங்களோ அப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கேர்ள்ஸ் வந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஹேர் வந்து கேர்ள் பண்ண மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் கேர்லிங் டாங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கேர்ள் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன தான் வந்து நீங்கள் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எதையும் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி கிளம்ஸியான மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரோல் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி தலையிலே வச்சுட்டு கிளம்பும் போது இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணி விடுறதுனால உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கேர்ள் பண்ண இந்த எஃபெக்ட் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த கேர்லர்ஸ் வந்து கொடுக்குற அந்த கேர்ள் எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சீரியஸ்லி நீங்கள் ஃபைனலாக பார்க்க போகிறீங்க பாருங்கள்.
ஸோ நான் ஹேர் வந்து செக்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு செக்ஷனுக்குமே வந்து நான் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேரையும் நமக்கு வந்து ஹீட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், ஃப்ரிஸ் ஃப்ரீயாக வந்து நமக்கு இருக்கும். நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் கொஞ்சம் நிறைய ஹேர் எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி பெரிய ரோலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதான் எந்த அளவுக்கு நீங்கள் செக்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரோலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த ரோலர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மீடியம் ஹேர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேர்ள்ஸ் வந்து நல்லாவே தெரியும். அதாவது கொஞ்சம் டாப்லேருந்தே உங்களுக்கு வந்து அந்த கேர்ள் எஃபெக்ட் வந்து தெரியும். அதே நீங்கள் லாங் ஹேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ தான் ரோல் பண்ணி தலைமையில வச்சாலும் அந்த கேர்ள் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் த எண்ட் அங்கே மட்டும்தான் அந்த கேர்ள் வந்து நமக்கு வருது. அந்தளவுக்கு பெருசாக வரமாட்டேங்குது. ஏன்னா எனக்கு வந்து லென்த்தி ஹேர் இருக்கும் போதும் நான் இதை ட்ரை பண்ணேன். எனக்கு அந்தளவுக்கு கேர்லிங் வந்து இந்த எஃபெக்ட் வந்து எனக்கு கொடுக்கல. பட் என்னோடய ஹேர் வந்து நான் மீடியமாக ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த கேர்ள் எஃபெக்ட் வந்து சீரியஸ்லி ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ மீடியம் ஹேர் இருக்க பர்சனுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஹாட் ரோலர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் கர்ல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இதை வாங்குறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிராண்ட் ஹாட் ரோலர்ஸ் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் அந்த பிராண்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஜென்ரலி ஹாட் ரோலர்ஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஹேரை வந்து நல்லா கேர்ல் பண்ணுது, இது வந்து வர்த்தா இல்லையா வாங்குறது அப்படின்றத பற்றி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேரும் வந்து இந்த மாதிரி நான் செக்ஷன் பண்ணி ரோலர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். யூஸ்வலி வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் நான் வந்து ½ அன் ஹவர் வந்து தலையில் நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ½ அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். அதே மாதிரி ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். கண்ணா பின்னான்னு ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த கேர்ள் வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அந்த சின்ன ஸ்ட்ராண்ட் லென்த் ஆஃப் அந்த ஹேரை வந்து அது கேர்ள் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு. இது வந்து இதுதான் நான் சொன்னேன், அந்த லென்த்தி ஹேரில் வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு இந்த எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எல்லா ரோலர்ஸையும் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ ரோலர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு டைட்டான கேர்ள்ஸ் வந்து நமக்கு இந்த ஹாட் ரோலர்ஸ் கொடுத்துருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்குது, அதே மாதிரி அவ்வளோ ஃப்ரிஸியாக கூட இல்லை. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் அந்த ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணதுனால தான். ஸோ இப்போ ஹேர் வந்து நமக்கு டைட்டாக கேர்ள்ஸ் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லூஸாக பண்ணிக்கிறதோ இல்லை சீப்பு வச்சு வாரினீங்க அப்படின்னா ஒரு பீச்சி வேவ்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து இதுக்கப்புறம் இதை எப்படி ஸ்டைல் பண்ணிக்கிறது அப்படின்றது உங்களோட விருப்பம் தான். இது அப்படியே நல்லா இன்னும் செட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே கூட அடிச்சிக்கலாம், ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே ஏதாவது. பட் நான் வந்து எதுவும் யூஸ் பண்ணலை. இது அப்படியே நமக்கு எப்படி லாஸ்ட் ஆகுது அப்படின்னு நான் வந்து செக் பண்ண போகிறேன்.
பாருங்கள், ஹேர் வந்து எனக்கு சீரியஸ்லி எனக்கு இந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ அழகாக வந்து நமக்கு அந்த கேர்லியான ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு பவுன்ஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு நான் வந்து பின்னாடியும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல கேர்லாக இருக்குது நமக்கு. என் ஹேர் வந்து இப்படி கேர்லாகவே இருக்காது, நல்லா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த கேர்லர்ஸ் வந்து அவ்வளோ கரெக்டாக நமக்கு வந்து ஹேரை கேர்ல் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ சீரியஸ்லி இந்த மாதிரி ஹாட் ரோலர்ஸ் வந்து இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒர்த் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 6 o'clock ஈவினிங் மாதிரி ஆகுது. இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் வந்து ஒரு 10 o'clock. ஸோ என்னோடய ஹேர் வந்து எந்த அளவுக்கு அந்த கேர்ல் மெயின்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். இன்னுமே வந்து நான் எப்படி ஃப்ரெஷ்ஷாக கேர்ல் பண்ணணும் அப்படியே தான் இருக்குது. நான் இதே மாதிரி லூஸாக தான் விட்டுருந்தேன். பாருங்கள், அந்த பவுன்சினஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாட் ரோலர்ஸ் பற்றின ரிவ்யூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், ஸ்டே சேஃப் அண்ட் டேக் கேர். பாய்.